إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நியத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீனை பேசுவதை விட, கேட்பதை விட, எதை நாம் மார்க்கமாக தீனுல் இஸ்லாமாக அறிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி கிருபை செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடை காலத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஏப்ரலுடைய மாதம், கடுமையான வெயிலுடைய நாட்கள். பகல் நேரத்திலே வெளியே செல்ல முடியவில்லை. இரவு நேரத்திலே வீடுகளில் ஏற்படுகின்ற அந்த உஷ்ணம், சூடுகள் அனைத்தையும் நாம் அனுபவித்து வருகின்றோம். வெயிலை படைத்ததும் அல்லாஹுதான், குளிர்காலத்தையும் படைத்ததும் அல்லாஹுதான். ஆகவே அல்லாஹுடைய மார்க்கத்திலே வெயிலை பற்றியும் குளிரை பற்றியும் நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெள்ளத் தெளிவாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. 1400 வருடங்களுக்கு முன்பதாகவும் இதே போன்று வெயில் அடித்தது, குளிரும் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிரை பற்றியும் வெயிலை பற்றியும் நிறைய செய்திகளை நமக்கு அறிவிப்பு செய்தார். சொன்னார்கள், நரகத்துடைய உஷ்ணத்தின் காற்றுதான் பூமியில் ஏற்படுகின்ற கோடை காலத்தின் வெப்பம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நரகத்துடைய உஷ்ணத்தின் காற்று, அந்த காற்றுதான் உலகத்திலே ஏற்படுகின்ற வெயிலின் வெப்பம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள்.
மீண்டும் சொன்னார்கள், நரகம் என்பது, நரகத்துடைய நெருப்பு என்பது 70 மடங்கு உஷ்ணம் கொண்டது. நரகத்துடைய நெருப்பு என்பது 70 மடங்கு உஷ்ணம் கொண்டது. அதிலே ஒரு வகை, ஒரு பர்சன்டேஜ் உடைய நெருப்பை தான் நீங்கள் துனியாவிலே பயன்படுத்துகின்றீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அந்த 1% நெருப்பே இவ்வளவு உஷ்ணம் கொண்டதாக இருக்கின்றது என்றால் துனியாவிலே மற்ற 69 வகையான உஷ்ணம் நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொர்க்கத்தை பற்றியும் பேசுகின்றார். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்லுகின்றானோ அங்கேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பற்றியும் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நரகத்துடைய ஒவ்வொரு வசனமும் மிக கடுமையானதாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்து சொல்லி காட்டுவார். குறிப்பாக சூரத்து துஹான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்வான், யுஸப்பு மின் ஃபௌகி ருஊசிஹிமுல் ஹமீம், பாவிகளுடைய தலைக்கு மேலாக கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, துக் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், சுவைத்து பார் எப்படி இருக்கின்றது என்று, சுவைத்து பார் என்று அவர்களுக்கு மத்தியிலே சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா முத்தஸிர் என்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கர் என்ற நரகத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். சஉஸ்லீஹி சக்கர் வமா அத்ராக மா சக்கர் லா துப்கி வலா ததர் லவாஹத்துன் லில்பஷர் அலைஹா 19. சில பாவிகளை நரகத்திலே நான் நுழைக்க செய்வோம், சக்கர் என்ற நரகத்திலே நுழைக்க செய்வோம். அந்த நரகம் எப்படிப்பட்டது? லா துபுகி வலா ததர், மனிதனை சிறிதும் கூட விட்டு விடாது. லவாஹத்துன் லில்பஷர், மனிதனை பொசுக்கி அடையாளம் இல்லாமல் விஹாரப்படுத்தி விடும். அலைஹா 19, 19 மலக்குமார்கள் அந்த நரகத்திலே இறக்கப்பட்டு பாவிகளுக்கு தண்டனை வழங்குவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷை, அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தையே வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் 8 8 மலக்குமார்கள் சுமந்து விடுவார்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஆனால் நரகத்திலேயோ 19 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா இறக்கி பாவிகளுக்கு தண்டனையை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்றால் அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யௌம யுஸ்ஹபூன ஃபின்னாரி அலா வுஜூஹிஹிம் ذூகு மஸ்ஸ சக்கர், அந்த சக்கர் என்ற நரகம் மனிதனுடைய முகத்தை எல்லாம் கரித்து விடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தல்ஃபஹு வுஜூஹஹுமுன் நார் வஹும் ஃபீஹா காலிஹூன், அவனை அடையாளம் இல்லாமல் அவனை அந்த நரகம் கரித்து விடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே தான் யார் நரகத்தை பயந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரே துஆவில் 3 முறை அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார் அல்லது அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து காப்பாயாக, நரகத்திலிருந்து காப்பாயாக என்று 3 முறை ஒரே துஆவிலே கேட்பார்களோ, இப்போ பார்த்தல வீடை கொடு, பங்களா கொடு, காரை கொடு, அதுதானே, எதுவும் நிலையானதல்ல அதெல்லாம். ஒரே நேரத்தில் யார் துஆவில் யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து காப்பாயாக என்று 3 முறை கேட்பார்களோ, நரகம் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறதாம், யா அல்லாஹ் என்னை பயப்படும் இந்த அடியாரை என்னிடம் நீ அனுப்பி விடாதே என்று நமக்காக பரிந்துரை செய்கிறதாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யார் துஆவிலே அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாயாக 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 என்று 3 முறை ஒரே துஆவில் கேட்பார்களோ, நரகம் நமக்காக ஷஃபாஅத் செய்கிறதாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னை பயப்படும் இந்த அடியாரை என்னிடம் நீ அனுப்பி விடாதே
என்று நரகம் நமக்காக பரிந்துரை செய்கின்றது என்பதாக என்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பாக காஃபிர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றான். நம்முடைய ஈமானை பாதுகாத்து வைக்க வேண்டும். மௌத்து வரை ஈமானை ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது. மனிதன் என்ற அடிப்படையிலே பலகீனம் ஏற்படலாம், ஆனால் ஈமானை விட்டு விலகிவிடக்கூடாது. அல்லாஹ் காப்பானாக. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் போத்தனூரிலே இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாப்பானாக. இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஸௌஃப நுஸ்லீஹிம் நாரா. அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய வசனங்களை பொய்ப்பிப்பார்களோ, நிராகரிப்பார்களோ, அவர்களை நாம் நரகத்திலே தள்ளி விடுவோம். குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அல்லாஹ் என்னுடைய வசனத்தை நிராகரிக்கின்ற மக்களை நரகத்திலே தள்ளி அவர்களை எல்லாம் நாம் கரைத்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرها, நரகத்திலே தள்ளி அவன் கரிந்ததற்கு பிறகு மீண்டும் அவனுடைய தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். நரகத்திலே ஒருவனை தள்ளி அவனுடைய உடம்பெல்லாம் கரிந்ததற்கு பிறகு மீண்டும் அவனை எழுப்பப்பட்டு தோளெல்லாம் மாற்றப்பட்டு மீண்டும் நரகத்தில் அல்லாஹ் தஆலா தள்ளி விடுவான். மீண்டும் அவனுடைய உடம்பெல்லாம் கரிந்ததற்கு பிறகு மீண்டும் அவனை எழுப்பப்பட்டு அவனுடைய தோளெல்லாம் மாற்றப்பட்டு மீண்டும் நரகத்திலேயே தள்ளப்படும். லியதூகுல் அஸாப், சுவைத்து பார் என்று கூறப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. சகோதரர்களே, ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். பெரிய சயின்டிஸ்ட், வருடம் எனக்கு நினைவுக்கு இல்லை. ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்ன செஞ்சார்னா, உலகத்துடைய நெருப்பை ஆய்வு செய்கிறார். நெருப்பு இருக்கு, உலகத்துடைய நெருப்பை அப்படியே ஆய்வு பண்ணி இந்த நெருப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சபையில் அப்படியே உட்காந்து பேசுறார். அப்போ எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு ஒரு முஸ்லீம் அறிஞர் எனிச்சு நின்று சொன்னாரு, இந்த ஆய்வை நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு எத்தனை வருடம் எடுத்தது என்று கேட்டார். உடனே அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு, 10 வருடம் எடுத்தது என்றார். 10 வருடம். அப்ப அந்த அறிஞர் சொன்னாரு, நான் சொல்ற ஒரு வசனத்தை நீங்க ஒரு டைம் அல்லது 2 டைம் 3 டைம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்க படிச்சிருந்தா இந்த நீங்க சொன்ன அவ்வளவு விஷயமும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு அந்த வசனத்தை எடுத்து காமிச்ச உடனேயே அவர் அந்த வசனத்தை படிக்கிறார். சயின்டிஸ்ட், முஸ்லீம் அல்லாத அந்த சயின்டிஸ்ட் அந்த வசனத்தை படித்த உடனேயே அவர் சொன்னார், ஒரு வசனத்திலேயே இவ்வளவு செய்தி, நான் சொன்ன அந்த வசனம் ஒரு வசனத்திலேயே இவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த முழு குர்ஆனிலும் எவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த குர்ஆனை நான் முழுமையாக படித்து நான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பேராசைப்பட்டு குர்ஆனை வாங்கி வீட்டுக்கு சென்று படித்து ஒரு கட்டத்திலே இது உண்மை, இது இறைவனுடைய வேதம், எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை மனதார புரிந்து கொண்டு மனதார் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறிவிட்டார். பார்த்தீங்களா சகோதரர்களே, அந்த ஒரு வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கிவிட்டார் என்றால் சகோதரர்களை, நரகத்தை பற்றி எவ்வளவு செய்திகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, ஆகவே தான் யாருக்கு அந்த நரகம், யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பித்து காஃபிராக மௌத்தாகி விடுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் நரகம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னல்லதீன கஃபரு வ மாத்து வ ஹும் குஃபார் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ் வல் மலாயிகா வன் நாஸ் அஜ்மஈன் خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون. யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்த நிலையிலேயே மரணித்தார்களோ அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். வானவர்கள் அவர்களை சபிக்கின்றார்கள், உலக மக்கள் அனைவரும் அவர்களை சபிக்கின்றார்கள். நரகத்திலே நிரந்தரமாக அவன் இருப்பான். நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஆனால் இன்னைக்கு தேர்தல் நேரம் வந்துச்சுன்னா நிறைய பேர் ஈமானை விட்டுறாங்க. பார்க்குறோமா இல்லையா? வணக்கம் சொல்றது என்ன, பொட்டு வச்சுக்கிறது என்ன இல்லையா, முஸ்லீம் என்று சொல்லுகின்றவர்கள் பார்க்குறோமா இல்லை, ஈமானை விடலாமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்சிக்காக, ஒரு தேர்தலுக்காக ஈமானை விடலாமா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஈமானை விடக்கூடாது. ஒரு காஃபிரை போய் தலைவனை என்று சொல்வது, நம்முடைய தலைவர் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்.
வேற யாரையும் தலைவர் என்று அது ஒரு காபிரை போய் எவ்வளவு கொள்ளைகள் திருட்டு மோசடி இல்லையா, தலைவரே யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மாமனிதர், அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மாமனிதரை அல்லாஹ் தஆலா நமக்கு நிஅமத்தாக வழங்கி இவரை தலைவராக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, உள்ளம் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தலைவரே என்று அழைக்கிறது என்றால் உள்ளத்தை நாம் சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யாரைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகம் என்று சொல்லி காட்டுகிறான்? காபிர்கள். அதே நேரம் இந்த சக்கர் என்ற நரகம் யாருக்கு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நரகத்தை நாம் பயப்பட வேண்டும் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸிலே நமக்கு சொல்லி தருகிறார்கள், ஃபத்தகுன் நார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வலவ் பிஷ்ஷிக்கி தம்ரா, பேரித்தம்பளத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வலவ் பிகலிமத்தின் தய்யிபா, பிறரிடத்திலே அன்பாக கண்ணியமாக பேசியாவது நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிட்டார்கள். அந்த சக்கர் என்ற நரகம் யாருக்கு என்றால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. யார் தொழுகை விட்டார்களோ அவர்கள் அந்த சக்கர் என்ற நரகத்தை சந்திப்பார்கள். யார் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லையோ அவர்கள் அந்த சக்கர் என்ற நரகத்தை சந்திப்பார்கள். وكنا نخوض مع الخائضين, யார் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்தார்களோ அவர்களும் அந்த நரகத்தை சந்திப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சக்கர் என்ற நரகத்தை சந்திப்பார்கள். இன்னைக்கு ஃபஜ்ர் நம்ம தொழுதமா யோசிச்சு பாருங்க, வெயிலுங்கிறோம், இதை விட நரகம் குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமையுடைய நெருப்பு என்பது மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தபூக்குடைய போர், முனாஃபிக்குகள் சொன்னாங்க முஸ்லிம்களை பார்த்து, இவ்வளவு பெரிய போர்ல போய் இவ்வளவு பெரிய வெயில்ல போய் போர் செய்யணுமான்னு கேட்டாங்க. தபூக் போர் நேரத்துல முஸ்லிம்கள் போருக்காக தயாரான அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் சொன்னார்கள், தபூக்குங்கிறது மதீனாவிலிருந்து 800 கிலோமீட்டர் தாண்டி, எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு நமக்கு ஏசி இல்லையா, ஏசி ஃப்ளைட்டு, ஏசி ட்ரெயின், ஏசி பஸ்ஸு, ஏசி காரு. அன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ கஷ்டம். 800 கிலோமீட்டர் போய் தபூக் என்ற போரை செய்து விட்டு வந்தார்கள். முனாஃபிக்குகள் சொன்னார்கள், இவ்வளோ பெரிய வெயில்ல போய் போர் செய்யணுமா கேட்டாங்க. ஷைத்தான் முனாஃபிக்குடைய வாயில வந்தான். ஆரிஷிலிருந்து உடனே ஆயத்து இறங்கியது, குல் நார் ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃப்கஹூன். அல்லாஹ் சொன்னார், நீங்கள் உலகத்துடைய வெயில் கடுமை என்று பேசுகின்றீர்களே, இதைவிட நரக உஷ்ணம் என்பது மிக கடுமையானது என்பதாக நபியே அந்த முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு என்னதான் வெயில் அடித்தாலும் எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் நமக்கு இருக்கின்றது இல்லையா. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏசி ட்ரெயின் என்ன, ஏசி ஃப்ளைட் என்ன, ஏசி பஸ் என்ன, ஏசி கார் என்ன, எத்தனை வகையான கூல்ட்ரிங்க்ஸுகள், ஃபேன் என்ன, ஏசி என்ன, ஏர் கூலர் என்ன, எல்லா வசதி வாய்ப்புகளும் அல்லாஹ் நமக்கு தந்து நன்றி கெட்டவர்களாக வாழுகின்றோம். நன்றி கெட்டவர்களாக வாழுகின்றோம். பெருமானாருடைய காலத்திலே ஜூஸுகள் இருந்தது, ஆனால் ஃப்ரிட்ஜுகள் இல்லை, ஏசிகள் இல்லை, ஏர் கூலர் இல்லை, ஃபேன் இல்லை. எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அல்லாஹ் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்களா இல்லையா? நம்ம ஏசி போட்டு நல்லா தூங்கி காலையில் 10 மணிக்கு எணிக்கிறோம், 9 மணிக்கு எணிக்கிறோம், ஃபஜ்ரும் இல்லை, ஒன்றும் இல்லை, முசீபத் பிடிச்ச மாதிரி இருக்கிறோம். இருக்கா இல்லை? ஃபஜ்ர் தொழுகாமல் அன்றைக்கி 7 மணி 8 மணிக்கு எணிச்சா எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாவாக இருக்கும், முசீபத் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் ஏசி கொடுத்துருக்கிறான், ஏர் கூலர் கொடுத்துருக்கிறான், நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறான், அடுத்தானே ஃபேனை கொடுத்துருக்கிறான். பெருமானார் காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சா? உட்காந்து பயானை கேட்டாங்களா இல்லையா? ஃபேன் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மஸ்ஜித் ஒரு கட்டடம் கூட இல்லை, எல்லா பேரித்தம்பழம் மரங்களை வைத்து அங்கங்கே அப்படியே ஒரு மஸ்ஜிதை ஒரு கட்டடமாக கட்டி வைத்திருந்தார்கள், அவ்வளவுதான். ஃபேன் இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. தீனை கேட்டார்கள். எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தந்து எந்த அளவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் என்றால் இல்லை, நன்றி கெட்டவர்களாக வாழுகிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னஹு கான அபதன் ஷகூரா, நபிமார்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள்.
ஐஸ் போட்டு அப்படியே ஜூஸ் குடிக்கும்போது அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வெயில் இல்லையா, இந்த பானம் என்னை தனித்து விடுகின்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சாப்பிடுவதற்கு முன்பதாக பிஸ்மில்லாஹ், சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்களோ அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். இத்தனை வகையான உணவுகள் வெரைட்டியா வைக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு இல்லையா. எத்தனை வகையான ஜூஸ் கடைக்கு போற, என்ன ஜூஸ் வேணும் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதில் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. மகள் வீட்டுக்கு டெய்லி போவோம். மகன் மேல ரொம்ப பாசம். பெருமானாருடைய வீடும் மகளாருடைய வீடும் பக்கத்து நேர் வீடு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்தா அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு தெரியும். டெய்லி மகளை பார்க்கறதுக்காக போவாங்க. போகாட்டி மகள் ஓடி வந்துடுவாங்க வாப்பா அத்தாவை பார்க்கறக்கா. ஒரு டைம் போறாங்க. போனப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அத்தா வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரொட்டி துண்டை கொடுக்குறான். ரொட்டி துண்டு கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டியை பார்த்தவன அப்படியே அழுகிறான். மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தந்தையே ஏன் அழுகின்றீர்கள், சாப்பிடுங்கள் என்று சொல்ல, மகளே 3 நாட்களுக்கு பிறகு இந்த ரொட்டியை இப்போதுதான் நான் பார்க்கின்றேன், ஆகவே தான் அழுகை வந்து விட்டது என்று குறிப்பிட்டார். என்ன அர்த்தம்? 3 நாளா தண்ணியே குடிச்சுதான் நான் வாழ்ந்திருக்கிறேன், உணவே கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டார். நமக்கெல்லாம் அப்படியா சகோதரர்களே? எவ்வளவு உணவுகள், எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். யோசித்தோமா? சிந்தித்தோமா? இல்லை. அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றோம். மா யஃபஅலு அல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் கேட்கிறான் நம்மை பார்த்து, நீ முறையாக என்னை நம்பிக்கை கொண்டு எனக்கு நன்றி செலுத்தி வந்தால் உனக்கு ஏன் என்னுடைய அதாபை இறக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏசியில தூங்குறோம். நம்ம நினைக்கிறோம் நான் தான் வாங்கின இந்த ஏசி, நான் சம்பாதிச்சு வாங்கினது. உன் மூளையில பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ சம்பாதிச்சு இந்த ஏசி வாங்கி இருக்க முடியுமா? அந்த ஏசி உனக்கு கொடுத்தது யார்? அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஏர் கூலருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பெருமை ஷைத்தான் ஏற்படுத்துறான், நான் வாங்கினது என்னுடைய காசால. உன் மூளையில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ சம்பாதிச்சு அந்த ஏர் கூலரை வாங்கி இருக்க முடியுமா? அந்த மூளை உனக்கு சரி பண்ணி கொடுத்தது யார்? ரஹ்மான் அல்லவா, ரஹீம் அல்லவா? அந்த வதுவுக்கு நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்பதை நாம் சிந்திப்பதில்லை. சோழர்களே, அதே நேரம் யார் ஈமான் கொண்டு அமல் செய்து வாழ்ந்து மௌத்தானார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தயாராக வைத்திருக்கிறார். வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் சனுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها أبدا لهم فيها أزواج مطهرة وندخلهم ظلا ظليلا. சூரத்துல் நிசா திறந்து பாருங்கள் வீட்டுக்கு போய். யார் ஈமான் கொண்டு அமல் செய்து வாழுவார்களோ, ரமலான் மாதிரி மௌத்தாகும் வரை யார் அமல் செய்து வாழுவார்களோ, ஐவேள தொழுகைகளை பேணுதலாக கடைபிடித்து, திக்ர் துஆக்களை பேணுதலாக கடைபிடித்து, குர்ஆன் ஓதுவதை பேணுதலாக கடைபிடித்து, இறையச்சத்தை பேணுதலாக கடைபிடித்து யார் வாழ்ந்து மரணிப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சதா ஆறுகள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். வெயில் காலத்துல என்ன ஐடியா பண்றோம்? எங்க போய் குளிக்கலாம், பாய் எங்க போகலாம்? ஆனமலை சைடு போனா இல்லையா, நல்லா சில்லுன்னு எண்ணெய் குடிச்சிட்டு அப்படியே போய் தண்ணியில போய் குதிச்சுட்டா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் சகோதரர்களே. நிறைய மக்கள் மௌத்தாயிட்டு இருக்கிறார். குளிக்க போறேன்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இல்லையா. எங்க நல்ல தண்ணி வருது போய் குளிக்கலாம் மசூரா பண்றோமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா நிறைய பேர் ஏரியால காணாது, எல்லாம் ஆனமலை சைடு தான் இல்லையா. இங்க மலமலா கிட்ட பாக்குறோம், தேடுறோம் எங்க இருக்குது. யாரோ ஒரு போட்டோ போட்டோ கேட்கிறோம், எங்க இருக்குது, எத்தனை கிலோமீட்டர். சோழர்கள் அல்லாஹ் சொல்லுகிறார், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கத்திலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். خالدين فيها, நிரந்தரமாக இருப்பீர்கள். அபதன், எப்போதுமே நிரந்தரமாகவே சொர்க்கத்திலே இருப்பீர்கள். உங்களுடைய மனைவிமார்களுடன் இருப்பீர்கள். நிழல் நிறைவான அடர்த்தியான நிழலில் இருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார்.
தில்லன் வலீலா, அடர்த்தியான நிழல். அடர்த்தியான நிழலிலே சொர்க்கவாசிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு வண்டி நிறுத்தறதுக்கே நிழல் தேடுறோம் இல்லையா? வண்டி நிறுத்தறதுக்கே நீங்க மரத்தையே ஒண்ணுக்காக தேடுறப்ப இல்லையா? இந்த இப்படிப்பட்ட வெயில நின்று பேச முடியுமா நம்மளால? அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாசிகள் தில்லன் வலீலா, அடர்த்தியான அந்த நிழலில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமா இல்லையா சகோதரர்கள்? சூரியன் இவ்வளவு பெரிய மைல் தூரத்திலே இருந்து இவ்வளவு பெரிய உஷ்ணம் நமக்கு ஏற்படுகிறது என்றால், மறுமையிலே ஒரு ஜானுக்கு மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டுவானே, எப்படிப்பட்ட கடுமையான சூடாக இருக்கும் அந்நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்தன் நாஸ் யௌமல் கியாமஹ், ஆயிஷாவை நீங்கள் நினைத்ததை போன்று அல்ல, அந்நாள் என்பது மிக கடுமையானது என்றார்கள். அந்நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 சாரார்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை வழங்குகிறார். ஒரு ஜானுக்கு மேல சூரியன் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா நிப்பாட்டுகிறான். அந்நாளிலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? 7 சாரார்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை அல்லாஹ் வழங்குகிறான். நிழல் வேண்டுமா இல்லையா சகோதரர்களே? வறுமையிலே நிழல் வேண்டும் என்றால் அந்த 7 சாராறுகளிலும் நாம் இருக்க வேண்டும். அந்த 7 சாராருடைய பட்டியலை சொல்வதற்கு இங்கே நேரம் இல்லை. அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித், யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்பிலேயே இருந்துச்சோ. எப்படி? ஒரு ஜும்மா முடிச்சா அடுத்த ஜும்மா எப்போ வரும்னா அப்படி அல்ல. ஜும்மா முடிஞ்சால் அஸ்ர் மக்ரிப் இஷா ஃபஜர் என்று தொழுகையாளியாக அந்த சிந்தனையே நமக்கு வருதா? யோசிச்சு பாருங்க. காசு 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 சம்பாதிக்கிறது தொழுகையெல்லாம் மறந்தாச்சு. ஜும்மாங்கிறனால நிறைய பேர் வர்றாங்க. இதே அசருக்கு இவ்வளவு கூட்டம் வருதா? காசு போனோம் சோழ என்னதான் சம்பாதிச்சாலும் மௌத்தா போனோம் இன்னும் கொண்டு போறோம், சிந்திக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய நினைவை விட்டு உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ, யாருக்கு அவ்வாறு ஆனதோ அவர்களை நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அர்ஷின் நிழல் நமக்கு வேண்டும் என்றால் சகோதரர்களே, யார் உலகத்திலே பள்ளிவாசலோட தொடர்பிலேயே இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் நிழலை வழங்குகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபுகளிலிருந்தும் நம்மையும் நமது மனைவி மக்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் காப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான கஃபாரா. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் طيبன் முபாரக்கன் ஃபீஹ் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அரபி சகோதரர்களே, நாம் எல்லாம் தமிழ்நாட்டுடைய தேர்தலை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் அதிகம் சிந்திக்க வேண்டிய ஒரு நாட்களை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கு ஓட்டு போடுவது, யாரை நாம் தேர்வு செய்வது என்பதை அதை சிந்தனையிலே நாம் ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக பெரும் மார்க்க அறிஞர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அவங்க சும்மா சாதாரணமாக ஒரு பெட்டிக்கடை வச்சவங்க கிடையாது. 7 வருடம் 10 வருடம் மதரசாக்கு போய் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சு, ஹதீஸுகளை மனப்பாடம் செஞ்சு பெரிய மார்க்க அறிஞர்களாம் அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டிலே இருக்கிறான். அந்த அறிஞர்கள் சில வருடத்திற்கு முன்பதாக யாருக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. யாருக்கும் ஓட்டு போடாதீங்க என்று சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, காலத்தின் சூழ்நிலை, இந்த பாசிச ஆட்சி பக்கத்து நாடுகள் பீகார், யூபி போன்ற ஊர்களிலே ஆட்சி செய்து முஸ்லிம்களுக்கு கடுமையான சோதனையை கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்ததற்கு பிறகு ஓட்டு போடுங்க என்று அந்த அறிஞர்களே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சில இளைஞர்கள் பார்த்தா ஓட்டு போட மாட்டோம், ஜனநாயகத்தை ஆதரிக்கக்கூடாது என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு போய் ரேஷன் கடையில் போய் நின்றுருப்பாங்க.
பார்க்குறமா இல்லையா? ஓட்டு போடக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி எச்சா போடுங்க போய் சொல்லிட்டு இருப்பாங்க அங்கே போய் நின்றுட்டு. சரிதானே? வீடு கட்டுறதுக்கு மானியம் வாங்கிக்குவாங்க, ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீடு கட்டுறதுக்கு யாரை பிடிச்ச மானியம் கிடைக்கும் கேட்பாங்க. சரிதானே? சோதரர்களே, பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் ஓட்டு போடுங்கிறாங்க. யாருக்கு போடுறது இல்லையா? முஸ்லீம்களை யார் ஆதரித்தார்களோ, முஸ்லீம்களை யார் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருக்கின்றார்களோ, குடும்பத்தை விட்டு கடையெல்லாம் சாத்தி ஆத்துப்பாடத்தில் போய் உட்கார்ந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஊர் விட்டு ஓடுங்க, இந்தியாவை விட்டே ஓடுங்க, எல்லாம் பாகிஸ்தான் போங்கன்னு சொல்லி சொன்ன வாய். பாகிஸ்தான் போய் உட்கார்றாங்க. அங்கே யார் மாமனாராக இருக்கிறாருங்க பாகிஸ்தானில் போய் உட்கார்றாரு. இருந்தால் போயிருப்போம், அடிக்கடி போயிட்டு வருவோம்ல. அப்படிதானே? சொன்ன அதே வாய் அடுத்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்ல வைத்தான். ஊர் விட்டு போங்கன்னு சொன்ன வாய் வீட்டு விட்டு வெளியே வந்து அடின்னு அல்லாவே சொல்ல வச்சான். கொரோனாவை கொண்டு வந்து அப்படி சொன்ன வாய் இப்படியே மாறுச்சு என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. சிஐஏ அந்த நேரத்தில் ஆத்துப்பாலத்திலே நாம் பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு கடையெல்லாம் சாத்தி வீட்டை பூட்டி அங்கே கதியாக அங்கே அமர்ந்தோம். அந்த நேரத்திலே நமக்கு ஆதரவாக இருந்த ஆட்சியாளர் யார்? நிறைய பேர் பயந்து சைன் போட்டுட்டாங்க, பயந்து சைன் போட்டாங்க. பயப்படாமல் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்து சைன் போடாமல் தைரியமாக யார் இருந்தார்களோ அவரை ஆதரியுங்கள் என்பதாக பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அறிஞர்கள் சும்மா சொல்லலை, எல்லாம் ஆய்வு செஞ்சு என்ன செய்கிறாங்க, நம்ம கற்றுத்தந்து முஸ்லிம்களுக்கு யார் பாதுகாப்பு இருக்கு, அல்லாஹ் தான் பாதுகாவலன், அல்லாஹ்வை தவிர பாதுகாவலன் யாரும் கிடையாது. சரிங்களா? ஒமாலக்கும் மின் தூனில்லாஹ் ஒமாலக்கும் மின் நஸீர். அல்லாஹ் சொல்கிறான், நம்ம தான் உங்களை பாதுகாக்கிறோம், நாம் தான் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே திட்டவட்டமாக பல வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இருந்தாலும் இருக்கக்கூடியவர்களில் முஸ்லிம்களுக்கு சாதகமாக யார் இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கிறார்கள், இஸ்லாமிய அமைப்புகள் யாரை தேர்வு செய்து அவர்களை ஆதரித்து வருகின்றார்களோ அவரை நீங்கள் ஆதரியுங்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஆகவே அதை சிந்தித்து அவர்களுக்கு நாம் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆட்சியை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிமார்களுக்கு எப்படி அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ, அருமை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தை முஸ்லிமே உனக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். சூரத்து நூரை திறந்து பாருங்கள். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் வாக்களிக்கிறான், முஃமின்களே முஸ்லிம்களே, உங்களுக்கு முன்பதாக வந்த நபிமார்கள் சஹாபாக்களுக்கு எப்படி நாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ அதை போன்று உங்களுக்கும் நாம் ஆட்சி அதிகாரத்தை தருகின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? என்னை முறையாக நம்பிக்கை கொண்டு என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தீர்கள் என்றால் முன்பு வந்த மக்களுக்கு கொடுத்ததை போன்று முஃமினே முஸ்லிமே உமக்கும் நாம் ஆட்சி அதிகாரத்தை தருவோம் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆக முஸ்லிம்களுக்கு யார் ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்களை நாம் தேர்வு செய்து அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஓட்டு போடுவோம். யார் பாசிசத்துடன் சேர்ந்தார்களோ அவர்களை வேருடன் ஒழிக்கவே நாம் மறக்கவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போறது, அவன் யார்? அவன் காசுக்காக மானத்தை விற்கக்கூடியவன் தான் சினிமா நடிகர். அறிவு வேண்டாம். சில பேர்த்துடைய ஸ்டேட்டஸை பார்க்குற தலைவான் ஸ்டேட்டஸ், அவன் என்ன தலைவன், என்ன கிழிச்சா உனக்கு அதுதானே? காசு கொடுத்தா மானத்தையே விற்பான். அவன் 2 கோடி ரூபா கொடுத்தா அவன் நிர்வாணமாக நடிக்க தயார். சினிமா இருந்தாலே அதுதானே. அவனை போய் தலைவரே தலைவர் அவுதுபில்லா சொல்ற கொடுக்கும் வாய் பல் தைக்கிறியா இல்லை? நீ பல் தைக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுவானா? யோசிச்சு பாரு. அவன் மூலமாக உனக்கு என்ன பாடம் கிடைத்தது? சினிமாவிலே ஹராமை தவிர வேற என்ன நல்லதை அவனிடத்திலே நீ பார்த்தாய்? அல்லாஹ் மன்னிப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய துனியாக்கும் அவர்கள் தான் நமக்கு அழகு, ஆகிரத்திலும் நமக்கு அவர்கள் தான் அழகு. கபரில் யாரோட போட்டோவை காட்டுவாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ தான் மலக்குமார்கள் காமிச்சு இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அப்போ இவங்க என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றதுக்கு அங்கே தௌஃபீக் அல்லாஹ்வுடைய உதவி வேணும் என்றால் உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய தலைவர் பெருமானார் தான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். பெருமானாருடைய சுன்னத்தை ஸ்டைலை நம்முடைய அழகாக நாம் ஆக்க வேண்டும். அப்போதான் அல்லாஹு தஆலா கபரிலும் நமக்கு நிம்மதியான உறக்கத்தை வழங்குவான். சொர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா மறுமையிலும் பெருமானாருடைய பரிந்துரை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவான். ஆக அன்பார்ந்த அருமை சகோதரர்களே,
தமிழ்நாட்டுக்கு அல்லாஹு தஆலா நல்ல ஆட்சியாளரை, முஸ்லிமுக்கு யார் சாதகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஆட்சியாளரை அல்லாஹு தஆலா தமிழ்நாட்டுக்கு மென்மேலும் தருவானாக. அடுத்ததாக இந்தியாவிற்கு நல்ல ஆட்சியாளரை அல்லாஹு தஆலா வழங்குவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் காப்பானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு அருகிலே அமருகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், மனைவி, மக்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாபர் மஸ்ஜிதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கும் நமக்கும் அல்லாஹு தஆலா உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் பாதுகாப்பையும் உதவியும் வழங்குவானாக. அருளுக்குரிய மழையை அல்லாஹு தஆலா நம் மீது பொழிய செய்வானாக. குளிர்ந்த கிளைமேட்டை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.